வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல 2410 வருஷம் சில மக்களை செவ்வாய் கிரகத்துக்கு கூட்டு போய் அங்க ஸ்குவிட் கேம் மாதிரி ஒரு கேம் நடத்துறாங்க. அந்த கேம்ல யார் பிழைக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் பூமிக்கு திரும்ப வர முடியும். ஆனா விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது அவங்க திரும்ப வர டிக்கெட்டுக்கான கேம்ல அவங்க வாழ்க்கைக்கான கேம்னு. அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துடைய பெயர் ஓசிரிஸ். படத்துடைய முதல் சீன்லயே 1977 வருஷம் அமெரிக்க நாடு விண்வெளிக்கு ஒரு ராக்கெட் ஒன்னு அனுப்பி விடுறாங்க. அந்த ராக்கெட்ல இருந்து தனியா பிரிஞ்சு போன ஒரு சேட்டலைட் ஸ்பேஸ்ல அப்படியே மிதந்து ஒவ்வொரு கிரகமா சுத்தி வருது. 1980 3 வருஷத்திலேயே அது நம்ம சோலார் சிஸ்டத்தை விட்டு வெளியே போயிருது. மனிதனால கண்டுபிடிக்கப்படாத சில கிரகங்கள் அங்க இருக்க அதையும் இது சுத்தி வருது. அப்படியே ஸ்கிரீனை பிளாக் அவுட் பண்ணி இப்ப நிகழ்காலத்தை காமிக்கிறாங்க. ரஷ்யா நாட்டுல ஒரு ஊர்ல ஆர்மிக்கும் போராட்டக்காரங்களுக்கும் பயங்கரமா சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அங்க உள்ள பூந்த ஒரு ஸ்வாட் டீம் போராட்டக்காரங்களை எல்லாம் சுட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க. அவங்களும் பதிலுக்கு சொல்றாங்க. ஆனா இவங்க செம திறமையான ஆள் போல இருக்க. எத்தனை பேர் வந்தாலும் சமாளிச்சு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இது போதாதைக்கு இவங்களுக்கு ஏர் சப்போர்ட் வர ஜெட்ல வந்து வெடிகுண்டுகளை போட்டு போறாங்க அமெரிக்க ராணுவம். இவ்வளவுக்கு இவங்களுக்கு ஏன் சப்போர்ட் பண்றாங்கன்னா இவங்க தெரியாதனமா போராட்டக்காரங்களோட ஏரியாக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. இந்த ஏரியா விட்டு வெளியே போனா மட்டும்தான் இவங்களோட படை கூட இவங்களால சேர முடியும். அதுக்கு என்ன செஞ்சிருவோம் அப்படின்ட்டு இவங்க துப்பாக்கி எடுத்து மலமலன்னு அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க ஆள்ல ஒருத்தனுக்கு குண்டு அடிபட்டுருது. இந்த டீம் கமாண்டர் மத்தவங்கள சுட்டுட்டே இருங்கன்னு சொல்லிட்டு அடிபட்டவனை தோல்ல தூக்கி போட்டு பாதுகாப்பான இடத்துக்கு தூக்கிட்டு போறாரு. 2 ஆள் குறைஞ்சிட்டாங்க. பின்னாடி ஓடுறாங்கன்னு பார்த்த உடனே இந்த போராட்டக்காரங்க எல்லாம் மலமலன்னு கூட்டமா முன்னாடி ஓடி வர ஆரம்பிச்சிடுறாங்க. இல்ல சிச்சுவேஷன் நமக்கு எதிராக மாறிட்டு ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பாதுகாப்பான இடத்தை நோக்கி ஓட ஒரு பில்டிங்ல போய் பதுங்கிடுறாங்க. இப்ப அவங்களுக்கு பின்னாடி போவும் வழி இல்ல, வசமா மாட்டிக்கிறாங்க. குண்டடிப்பட்டு இவங்களோட ஆளு வேற செத்து போயிடுறான். முன்னாடி எதிரிகள் வேற கொத்தா வந்துகிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாத அந்த டீமோட துணை கமாண்டர் இல்ல உடனே நம்ம பேச கான்டாக்ட் பண்ணி பெரிய மாமாவை இறக்கி விட சொல்லி அப்படிங்காங்க. இது இந்த இடத்துலயா நம்ம ரொம்ப பக்கத்துல இருக்கோம் அப்படின்னு சொன்னா சொல்றத செய்யல அப்படின்னு அனுப்பிவிட அவங்க ஆளு ஒருத்தன் ஏர்பேஸ் கான்டாக்ட் பண்ணி இவங்க லொகேஷனை கொடுத்து அங்க பெரிய மாமாவை இறக்கிற சொல்லிடுறான். சொன்ன அடுத்த செகண்ட் அந்த இடமே அப்படியே சிவப்பு கலர்ல மாறிடுது. வானத்துல உள்ள மேகமெல்லாம் விலகி மேல இருந்து ஒரு பெரிய மிஷின் ஒன்னு எட்டி பாக்குது. தீவிரமா சுட்டுக்கிட்டு இருந்த போராட்டக்காரங்களே ஒரு செகண்ட் ஷாக் ஆகி அப்படி அண்ணாந்து பாக்காங்க. அந்த மிஷின்ல இருந்து சத்துன்னு லேசர் மாதிரி ஒன்னு பூமியை அடிக்க அங்க நின்ன போராட்டக்காரங்க எல்லாம் ஒரு செகண்ட்ல சேர்த்து விழுந்துடுறாங்க. உடனே அந்த மிஷின்ல இருந்து பிரகாசமான வெளிச்சம் ஒண்ணு வருது. அதுல இருந்து கரண்ட் ஷாக் மாதிரி ஏதோ ஒண்ணு இவங்க மேல பாயுது. அடுத்த நொடி ஏதோ ஒரு தெரியாத மெல்வா இவங்களை பிடிச்சு கீழே அமுக்குற மாதிரியும் சட்டுன்னு கனவு மாதிரி ஏதோ கண்ணு முன்னாடி வந்து போகுது. கண்ணை முழிச்சு பார்த்தா எல்லாரும் பெரிய பெரிய கண்ணாடி குடுவைகளுக்குள்ள இருக்காங்க மயக்க நிலையில. அப்ப திடீர்னு உங்களுக்கு முழிப்பு தட்டில அந்த குடுவை உடஞ்சி உள்ள லிக்விட் எல்லாம் செதறி இவங்க கீழே விழுந்துடுறாங்க. அந்த லிக்விட் அவங்க வாய்க்குள்ளலாம் போயிட்டு தூன்னு துப்பிட்டு எந்திக்க என்ன இளவேது அப்படின்னு கேட்கவும் அவங்க டீம் துணை கமாண்டர் இது ஸ்டேசிஸ் ஜெல்லியோட ரெசிடியூ தான், சீக்கிரம் காஞ்சிரும் அப்படிங்க. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் கேட்டா எப்படி தெரியும் தெரியல, ஆனா எனக்கு தெரியும் காப்ல. அப்ப சுத்தி முத்தி பாக்காங்க ஏதோ ஆர்மி பேஸ் மாதிரி இருக்கு. என்ன இடவே இது அப்படின்னு எல்லாரும் குழம்பி போவ ஒருவேளை ரஷ்ய நாட்டுக்காரங்க இல்ல சைனீஸ்காரங்க இவங்களை கடத்திட்டு வந்துட்டாங்களோன்னு தோணுது. அப்போ கீழே ஒரு ஸ்லேட்ல வித்தியாசமான ஏதோ மொழியில என்னென்னமோ கிறுக்கி இருக்கு. அதை பார்த்த நம்ம டீம் சேர்ந்த இன்னொரு ஆளு இதுல நம்ம பேரு நம்ம ரேங்க் என்னன்னு எழுதி இருக்கு அப்படிங்க. அந்த பாஷை எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா எப்படி தெரியும் தெரியல, ஆனா எனக்கு தெரியும் அப்படிங்க. என்னையா நடக்கு அப்படின்னு குழம்புறப்பதான் அவங்க துப்பாக்கியில உள்ள மேகசின் எல்லாம் குண்டு ஃபுல்லா ரீலோட் பண்ணிருக்கத பாக்காங்க. உடனே நம்ம டீம் கமாண்டர் மொட்டையன் துணை கமாண்டர்ட்ட உனக்கு கடைசியா என்ன ஞாபகம் இருக்கு அப்படின்னு கேட்காரு. கடைசியா நம்ம ரஷ்யால போராட்டக்காரங்களை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்ப வானத்துல இருந்து ஒரு லேசர் வெப்பன் அடிச்சது, அடுத்தாப்புல ஒரு ஒளி கரண்ட் ஷாக்கு, இது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு அப்படிங்க. அப்ப யாரோ நமக்கு தெரியாம நம்மள கடத்தி கொண்டு வந்து இங்க போட்டிருக்காங்க. அவங்க திரும்ப வர்றதுக்கு முன்னாடி நம்ம அங்க இருந்து எஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமா டிசைட் பண்ணி அங்க இருந்து நவுல்றாங்க. தெரியாத இடம் ரொம்ப திணிசா வர இருக்கறனால ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து ஜாக்கிரதையா தான் எடுத்து வைக்காங்க. அப்படி இவங்க முன்னாடி போயிட்டு இருக்கப்போ அவங்க முன்னாடி இரும்பால செய்யப்பட்ட ஒரு வட்ட கதவை ஒண்ணு பூட்டி இருக்கு. சைடுல கைய வைக்கிற பயோமெட்ரிக் மாதிரி இருக்கு. ஆனா இவன் வச்சு பார்க்க வேலை செய்ய மாட்டுக்கு. சரி இந்த கதவை நம்ம பலத்தலையை திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் போய் அந்த கதவை பிரிச்சு இழுக்காங்க. அது ஸ்பிரிங் வச்ச கதவா இருக்கும் போல இருக்க. இவங்க ஃபுல் பலத்தை கொடுத்து அதை தாங்கி பிடிச்சிருக்கிற வரதா ஓப்பனா இருக்கும். விட்டாங்கன்னா ஷட்டுன்னு மூடிடும். நம்ம கமாண்டர் மொட்டையும் இன்னும் 2 பேரும் தாங்கி பிடிச்சுக்கிட மத்தவங்க எல்லாம் அந்த கதவை தாண்டி போறாங்க. எல்லாரும் அங்க போன பிறகு கையை எடுக்கவும் கத்தி மாதிரி சட்டுன்னு மூடிடுது. கையையே உள்ள விட்டுனா துண்டா போயிரும் போலப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அதை தாண்டி நேரா வந்தா அதே மாதிரி இன்னொரு கதவு இருக்கு. ஆனா அது ஜாமா இன்னைக்கு யாரும் அந்த கதவை மடக்கி நிமித்த பாத்துருக்காங்க. நம்மால இதை திறக்க முடியாது அப்படிங்கவும் கமாண்டர் மொட்டையன் சுத்தி தேடி பாக்காரு. அப்ப அவங்க காலுக்கு கீழே ஒரு குறுகிய டனல் ஒண்ணு போற மாதிரி தெரியுது. அதுக்குள்ள இவங்க ஆளன ராடு ரங்கராயனை உள்ள அனுப்புறாங்க. கையில ஒரு சின்ன லைட் வச்சுக்கிட்டு அவர் உள்ள ஊர்ந்து போறாரு. அப்போ ஒரு ஜங்ஷனுக்கு வந்து சேர்றாரு. ரைட்லயும் லெப்ட்லயும் பாதை பிரியுது, நேராவும் போகுது. ஆனா நேரா போற பாதையில ஏதோ லைட் தெரியற மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே அங்கேயே போய் பாருங்க. இவரும் அங்க போய் அங்குள்ள கிழக்கு கதவை திறந்து வெளியே வந்து பாக்காரு. இவங்க இருந்த பாதை மாதிரியே பேரலா வேற ஒரு பாதை இருக்கு. அந்த இடத்த கொஞ்சம் வேவு பார்த்துட்டு எல்லாம் சேஃபா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம மற்ற ஆளுங்களும் அந்த டனல் வழியா ஊர்ந்து இந்த பக்கம் வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தன் கவனிக்கான் அங்க உள்ள இரும்பு கதவுல பெரிய பெரிய கூரான நகங்களை வச்சு கிழிச்ச மாதிரி கோடுகள் இருக்கு. பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லி கூட்டு வந்து இப்படி பயத்தை காட்டுறானே அப்படின்னு அங்க உள்ளவங்க எல்லாம் ஒரு செகண்ட் ஸ்டன் ஆயிடுறாங்க. எதை வச்சு கிழிச்சிருந்தா இந்த அளவுக்கு கோடு விழுந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்க ஒருவேளை இந்த மொத்த இடமும் அண்டர் கிரவுண்ட்ல இருக்குமோன்னு யோசிக்காங்க. அப்ப அவங்க டீம்ல ஒருத்தன் வளவலன்னு பேசிட்டே இருப்பான். அவன் வந்து இது அண்டர் கிரவுண்ட் இல்ல அண்டர் வாட்டர், அதனாலதான் ஏர் டைட்
கதவுகளை போட்டு மூடி இருக்காங்க. இதை பத்தி நான் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே தூரத்துல கொடூரமா இவனை கொரட்ட விடுற மாதிரி சத்தம் கேக்கு. அலர்ட்டான இவங்க அங்க யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்க போய் பாப்போன்னு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு மெல்ல அந்த இடத்தை நோக்கி போறாங்க. பக்கத்துல போக சத்தம் அதிகமாயிட்டே போது. ஒரு கட்டத்துல சடார்னு சத்தம் நின்றுது. இங்க இருந்தா வந்துச்சுன்னு ஒரு திருப்பத்துல திரும்பி பாக்காங்க. அதை பார்த்த உடனே ராடு ரங்கராயனுக்கு டவுசர் கலன்றது. கீழே ஒரே ரத்த கரையா இருக்கு. ரத்தம் படிஞ்சு இறந்து போன ஏதோ ஒண்ணு யாரோ இழுத்துட்டு போன மாதிரி வழி நடுக ரத்தமா இருக்கு. அந்த தடயத்தை ஃபாலோ பண்ணி ராடு ரங்கராயனும் துணை கமாண்டரும் அப்படியே முன்னேறி போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு ரூம் ஃபுல்லா புகை மூட்டமா இருக்கு. அந்த ரூமோட வட்ட கதவு பூட்டாம இருக்க யாரோ ஒருத்தங்க ஒரு கிளாம்ப் போட்டு அண்டை கொடுத்துருக்காங்க. இல்ல மக்கா இங்க நம்ம தனியா இல்ல, வேற எவனுங்களோ இருக்காங்க அப்படின்னு மொத்த டீமையும் கூப்பிட எல்லாருமே அந்த ரூமுக்குள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா எம்டியா இருக்கு. அப்ப திடீர்னு நம்ம ராடு ரங்கராயன் மண்டையில மேல இருந்து ஏதோ ஒரு நீர்த்துளி விழுது. என்னன்னு பார்த்தா அது ரத்த சொட்டு. அப்படியே அண்ணாந்து பார்த்தா தலையில்லாத மனித பிணங்கள் சங்கிலியில கட்டி தொங்க விடப்பட்டிருக்கு. மிரண்டு போன இவங்க அப்படியே அந்த ரூம் விட்டு நைஸ் போல வெளியே வந்துடுறாங்க. அங்க வந்து பார்த்தா தூரத்துல ஏதோ ஒரு உருவம் நிக்கி. அப்படியே மெல்ல பக்கத்துல போறாங்க. போய் பார்த்தா அது உருவம் கிடையாது, அது ஒரு பொண்ணு. கையில சங்கிலி போட்டு அந்த பொண்ணை கட்டி போட்டிருக்காங்க யாரோ. அவட்ட நீ யாரு அப்படின்னு கேட்காங்க. ஆனா அவ பேசுற பாஷை இவங்களுக்கு புரிய மாட்டுக்கு. அப்ப நம்ம துணை கமாண்டர் முன்னாடி வர அவருக்கு அவ பேசுறது புரியுது. அங்க இருக்கிற 4 லிவர்ல கடைசி லிவர்ல பிடிச்சு இழு அப்படின்னு அவ சொல்றா. உடனே நம்ம ராடு ரங்கராயன் போய் அதை இழுக்காது. அவ கையில கட்டியிருந்த சங்கிலி தானா அந்துருது. அப்போ அந்த ரூமுக்கு வெளியே பாதுகாப்புக்கு இவங்க ஆள ஒருத்தன் நின்னுகிட்டு இருந்தான். அவன் பக்கத்துல திடீர்னு பெருசா ஒரு உருவம் வந்து நிக்கி. யாருன்னு நீ அப்படின்னு திரும்பி பார்த்தா கோரமான முகத்தோட இதுவரை பார்க்காத ஒரு வித்தியாசமான ஜந்து. அதோட கையை வச்சு இவன் கழுத்துல ஒரே போடு. அவன் அப்படி சரிஞ்சு விழுந்துற மத்த ஆளுங்களாம் அலர்ட் ஆயிடுறாங்க. உடனே நம்ம கமாண்டர் மொட்டையன் துப்பாக்கி வச்சு சத்துன்னு அடிச்சுக்கிட்டே பக்கத்துல போறாரு. ஆனா நம்ம துப்பாக்கி குண்டால அது உடம்புல ஒரு கீழல கூட உருவாக்க முடியல. முன்னாடி வந்த மொட்டையனை ஒற்றே அடிச்சு பறக்க விட்டுருது. அவரை காப்பாத்த போன மத்தவங்களையும் அதை அடிச்சு பறக்க விட்டுற திட்டு ரூமுக்குள்ள ஓடி வருது. அப்ப நம்மால ஒருத்தன் அங்க பக்கத்துல வித்தியாசமா ஒரு துப்பாக்கி இருக்கிறத எடுத்து பார்க்கான். இந்த ஜந்து இவங்க பக்கத்துல ஓடி வந்துடும். துப்பாக்கி 2 தட்டி சத்துன்னு சுட அந்த ஜந்து சில்ல செதறி விழுந்துருது. சுட்டது நம்ம கமாண்டர் மொட்டையன் தான். இந்த துப்பாக்கி எப்படி அவனுக்கு சுட தெரியும் அப்படின்னு மத்தவங்க கேட்க தெரியல, அது தொட்ட உடனே அது எப்படி சுடணும்னு தானா எனக்கு தெரிஞ்சிட்டு அப்படிங்க. செத்து கிடக்கிற ஜந்து வினோதமா இருக்கிறத இவங்க எல்லாம் சுத்தி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்த இவங்க காப்பாத்தின பொண்ணு சடச்சடன்னு அது மண்டையில சுட்டு செதற விட்டுறதா. இதுக்கு மேல இங்க இருக்க நல்லதுல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போவ இவங்க எல்லாரும் பின்னாடியே போறாங்க. அப்ப நம்ம துணை கமாண்டர் இந்த பொண்ணை நிப்பாட்டி யார் பணி அப்படின்னு கேட்காரு. இவ பதில் சொல்றதுக்காக திரும்பி பார்க்கா நம்ம கூட்டத்துக்கு பின்னாடி ஒரு முரட்டு ஜந்து வந்து நிக்கி. அது மூஞ்செல்லாம் தழும்போட பார்க்கவே கோரமா இருக்கு. அங்க நின்று கதறினது அதோட ஆளுங்க ஒரு 7-8 பேரை அனுப்பி விடுது. அதுகள் எல்லாமே ஏலியன் ஜந்துக்கள் தான். கூட்டத்தை பார்த்தோன்னே நம்ம கூட்டம் தலைதறிக்க ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இதுல தெரியல பாதைக்குள்ள இவங்க பூந்து ஓடிட்டு இருக்க. ஒரு பாதையோட இந்த பக்கத்துல நம்ம ஆளுங்க உட்காந்து சண்டை போட அந்த பக்கத்துல இருந்து ஏலியன்கள் அடிக்கி. நம்ம கமாண்டர் மொட்டையன் ஏலியன் துப்பாக்கி வச்சு வெயிட் கொடுக்காரு. அப்ப எல்லாரும் அங்க இருந்து ஒரு கதவுக்கு பின்னாடி போயிட்டு கதவை மூடிடுறாங்க. அதுகள் நம்ம திறந்த மாதிரி கையை வச்சு திறந்துடக்கூடாதுன்னு துணை கமாண்டர் அந்த கதவுக்கு இடையில ஒரு கத்தியை குத்தி வச்சிருக்காரு. ஆனா இதால ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது. நம்ம சீக்கிரம் வெளியே போறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு இவங்க சுத்தி முத்தி தேடி பார்க்காங்க. அப்போ மேல ஏறதுக்கான ஒரு சின்ன குறுகிய பாதை ஒண்ணு தெரியுது. நம்ம ராடு ரங்கராயன் மட்டும் நீங்க எல்லாம் ஏறுங்க, அதுகள் திறந்து வந்தா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு துப்பாக்கி வச்சுக்கிட்டு நிக்க மத்த ஆளுங்கெல்லாம் மேல ஏறி போறாங்க. அவங்க ஏறிட்டு இருக்கும் போதே அந்த ஜந்துக்கள் கதவை திறந்துடுது. திறந்த உடனே ரங்கராயன் ரட்டுன்னு துப்பாக்கியால இழக்கிறாரு. இல்ல சீக்கிரம் ஏறல வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஏறிடுறாங்க. இல்லையா நம்ம ராடு ரங்கராயனும் ஏற போவ அப்ப ஜந்துக்கள் கதவை உடைச்சுக்கிட்டு ஓடி வருதுகள். இவர் மேல ஏறி அந்த டனலுக்குள்ள ஊர்ந்து போக போறாரு. சட்டுன்னு ஒரு கை வந்து அவரை கரகரன்னு இழுத்துட்டு போயிடுது. அட ரங்கா போயிட்டியல அப்படின்னு சொல்றதுக்குள்ளயும் அடுத்த ஒரு ஏலியன் அங்க தலை காட்டுது. நம்ம கமாண்டர் மண்டையில சுட்டு ஹெட்ஷாட் போட்டுது. பிறகு உயிர் பழச்சவங்க மட்டும் அந்த டனல் வழியா ஊர்ந்து போய் எதிர் திசையில உள்ள இன்னொரு ரூமுக்குள்ள வராங்க. அங்க ஒரே வயரும் கீரமா கொட்டி கிடக்கு. எல்லாரும் இந்த ரூமுக்குள்ள வந்த பிறகு ராடு எங்க ஆளை காணும் அப்படின்னு கேட்காங்க. அந்த ஜந்துக்களை அவனை தூக்கிட்டு போயிட்டு அப்படின்னு நம்ம கமாண்டர் சொல்றாரு. அதை கேட்ட அந்த வளவலன்னு வாய் பேசுறவன் எல்லாருங்க சாதா ஜந்து கிடையாது, அது ஏலியன் ஜந்துக்கள், அதுங்க நம்ம எல்லாரையும் கொல்லாம விடாது அப்படிங்க. கொஞ்ச நேரம் வாயை மூட்டலன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி ஏசிடுறாங்க. பிறகு நம்ம துணை கமாண்டர் அந்த பொண்ணை பிடிச்சி உண்மையிலே நீ யாரு அப்படின்னு கேட்காரு. அப்ப அவ ஏதோ ரஷ்யன் மொழியில திரும்ப சொல்றா. என்ன சொல்ற அப்படின்னு கேட்டா இவங்க எல்லாரையும் ஸ்லீப்பர்ஸ்னு சொல்றான். ஸ்லீப்பர்ஸா என்னப்பா சொல்ற, அதுக்கெல்லாம் என்னது, இது எந்த இடம் அப்படின்னு கேட்க அதுக்கெல்லாம் ஏலியன்ஸ், இவங்க ஒரு ஷிப்ல இருக்காங்கன்னு சொல்றா. அதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நம்ம உடனே ஒரு சேஃபான இடத்துக்கு போகணும் அப்படின்னு இவ சொல்ல இவ என்ன பண்ண சொல்றா, நம்மள இந்த கப்பல்ல உள்ள ஏலியன்களே நல்ல ஏலியனை கண்டுபிடிச்சு ஐயா நாங்க தெரியாம இந்த கப்பலை ஏறிட்டோம், எங்களை கொண்டு போய் பூமியில இறக்கி விட்டுன்னு கெஞ்ச சொல்றாளா. கூறியட்டத்தனமா பேசிட்டு இருக்காளே அப்படின்னு இவன் கத்த நம்ம கமாண்டர் மொட்டையன் கடுப்பாடுறாரு. பேசாம வாயை மூட்டுல அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்டி விட்டுறாரு. ஆனா இவங்க ஒரே இடத்துல இருந்தா இது உங்களுக்கு ஆபத்து தான், நவுண்டுகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நவுல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ராடு ரங்கராயனை காமிக்காங்க. ஒரு ஸ்ட்ரெச்சர்ல படுக்க போட்டு அவன் கையை காலெல்லாம் துண்டு துண்டா வெட்டி கிடக்கு. உடம்புல உயிர் மட்டும் கொஞ்சோண்டு ஒட்டி இருக்க. அப்ப பின்னாடி இந்த ஒரு ஏலியனு ஒரு வயரை கொண்டு அவன் கழுத்திலே சொல்லுது. அந்த வயரோட இன்னொரு பகுதியை இதோட மண்டையில கனெக்ட் பண்ண நம்ம ராடு ரங்கராயன் சின்ன வயசுல இருந்து அவன் பார்த்த விஷயங்கள் பழகின விஷயங்கள் எல்லாமே இந்த ஏலியன் மண்டைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த பக்கம் இவங்க அந்த பொண்ணு காட்டுற பாதையில் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு லைட்டா சந்தேகம் வருது. உடனே நம்ம துணை கமாண்டரை பிடிச்சு எங்க எங்களை கூட்டு போற, உன் பேர் என்னன்னு கேட்காரு. அப்பதான் நம்ம தாய் இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்கா. அட இளவுமாவல இங்கிலீஷ் தெரிஞ்சிட்டு தான் இப்படி லந்து காமிச்சிருந்தியா அப்படின்னு கேட்க இவ பேர் என்னன்னு கேட்டா ரவுஷானாவா. குட்டியா ரவின்னு கூப்பிடுவாங்களாம். இவங்களை நோக்கி ஏகப்பட்ட ஜந்துக்களை ஏவி விட்டுச்ச மூஞ்சில தழும்பு வச்ச ஏலியனு அதுதான் இந்த கூட்டத்துக்கே தலைவன் போல. மொத்தம் இந்த கப்பல்ல எத்தனை ஏலியன்கள்
ஏலியன்கள் இருப்பாங்கன்னு கேட்டா கிட்டத்தட்ட 20 ஏலியன்கள் இருக்குமா. அப்ப சரி, இவ்வளவு பெரிய கப்பல்ல அவங்க எங்க நம்மள கண்டுபிடிக்க போறாங்க அப்படிங்க? அதுதான் கிடையாது. நம்ம எங்க இருக்கோங்கிறது அவங்களுக்கு தெள்ள தெளிவா தெரியுங்க. எப்படி அப்படின்னு கேட்டா அங்க செவுத்துல மாட்டிருக்கிற ஒரு எக்யூப்மெண்ட் காமிக்கா. இது மோஷன் சென்சார். ஆளுங்க நவல்றது எல்லாத்தையும் இந்த சென்சார் மூலமா அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பைப்ல நம்மள எதுக்கு துரத்துது அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு பசிக்குது அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டு போறா. ஏ பைலவம், உனக்கு பசி எடுத்தா எங்களே திம்ப அப்படின்னு சொல்லிட்டு இவங்க துப்பாக்கி எல்லாம் ஃபுல் ரீலோட் பண்ணிட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இந்த பக்கம் அந்த ஏலியன் ஜந்துவோட தலைவன் மனுஷ பிள்ளைங்க எங்க சுத்துறாங்க என்ன ஏதுங்கிறத அந்த சென்சார் உதவி மூலமா அவன் கையிலேயே ஒரு ஹோலோகிராம்ல பார்க்கான். நம்ம ஆளுங்க பாதுகாப்பான இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போனா வித்தியாசமான ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க செவுத்துல பெரிய பெரிய மஞ்சள் கலர் கண்ணாடி குடுவைகள் சொருகி இருக்கு. நடுவுல சின்னதா பாதை மாதிரி இருக்கு. அது மேல இருந்து கீழே எட்டி பார்த்தா கண்ணு கெட்டுற தூரம் வரும். அதெல்லாம் பாதாளம். தவறி விழுந்தா எலும்பு மிஞ்சாது. அவங்க அந்த பாதை வழியா நடந்து போவ அவங்க லெப்ட் சைட்ல அந்த கண்ணாடி குடுவைகள் ஆயிரக்கணக்கில் செவுத்துல மாட்டி இருக்கு. அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு நம்மால ஒருத்தன் எட்டி பார்க்கான். பார்த்தா ஒரு ஆளோட தலை அதுல மிதந்துகிட்டு இருக்கு. அலறி போயிடுறான். அதை பார்த்த அந்த பொண்ணு இவங்க தான் ஸ்லீப்பர்ஸ் அப்படிங்க. அப்பதான் இவங்களுக்கு புரியுது இங்க இருக்கிற ஒவ்வொரு குடுவைக்குள்ளேயும் ஒவ்வொரு மனுஷனை போட்டு அடைச்சிருக்காங்கன்னு. நம்ம ரொம்ப தப்பான இடத்துல இருக்கோம், உடனே கிளம்புவோம் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நோண்டு போயிடுறாங்க. கொஞ்ச தூரம் போன பிறகு கொஞ்சம் சேஃபான இடமா இருக்கு. அங்க உட்காந்து இவங்க காப்பாத்தின பொண்ணுக்கு காலில் லைட்டா அடிபட்டு போல இருக்க. அதுக்கு பேண்டேஜ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம துணை கமாண்டர் அவட்ட நீ எங்க இருந்து வந்திருக்க அப்படின்னு கேட்க இங்க இருந்து தாங்க. சரி, நக்கல் பிடிச்சவளா இருப்பாப்ல இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு கட்டுகளை போட்டு முடிச்சுட்டு இவங்க திரும்பியும் பயணத்தை ஆரம்பிக்காங்க. அப்படி அந்த பாதை வழியா போயிட்டு இருக்க ஒரு வித்தியாசமான ஒரு சாம்பருக்குள்ள வராங்க. அங்க பாத்தீங்கன்னா ஷிப்பிங் கண்டெய்னர்களை வரிசையா அடுக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பூமியில உள்ள ஐட்டமாச்சே, இங்கேயா இருக்கு அப்படின்னு கேட்டனா பூமியில இருந்து எடுத்துட்டு போறதுக்கு எதெல்லாம் லாய்க்கு நினைச்சாங்களோ அது எல்லாத்தையும் தூக்கி இங்க போட்டிருக்காங்க போல இருக்கு ஏலியன்ஸ். வித்தியாசமான ஜந்துவா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கமாண்டர் மொட்டையன் திடீர்னு எல்லாரும் அப்படி நிப்பாட்டுறான். ஏன் நம்ம எங்க இருக்கோம் எங்க போறோம் எல்லாமே அந்த ஏலியன்ஸ்க்கு தெரியும். எப்படியும் நம்ம போய் சேர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து நம்மள மடக்கி பிடிப்பாங்க. அதுக்கு பதிலா நம்ம ஏன் திரும்ப சண்டை போடக்கூடாது அப்படின்னு கேட்காரு. நல்ல ஐடியா தான். நம்மள யாராவது ஒருத்தர் தனியா மாட்டிக்கிட்ட மாதிரி ஆக்டிங்க போட்டு மொத்த ஏலியன்களையும் கூட்டு சந்தை இழுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் வாயாடியா பார்க்காங்க. என்ன எண்டே பாக்குறிய அப்படின்னு அவன் சொல்லவும் அங்க இருந்த இன்னொரு மொட்டையன் ஒன்னும் பிரச்சனை இல்ல நானே போய் இறையா நிக்கேங்க. உடனே நம்ம கமாண்டர் மொட்டையன் இல்ல ஆபத்து புரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு கேட்க நான்லாம் M249 துப்பாக்கி தூக்கிட்டு 5 கிலோமீட்டர் கிரவுண்ட்ல ஓடினவன். என்னோட வேகமா ஓடக்கூடிய ஆட்கள் இங்க யாருமே இல்ல, நானே போறேன் அப்படின்னு அவன் தானாவே முன் வரான். சரின்னு நம்ம ஆளுங்க மத்த வேறெல்லாம் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட இந்த மொட்டையை மட்டும் தனியா போய் அந்த பாதையில நின்று சத்தமா கத்தி பாட்டு பாடுறான். அந்த சத்தம் கேட்டு அங்க ஓடி வந்த ஏலியன்கள் இவன் கூட துப்பாக்கி சண்டையில ஈடுபடுது. இவனும் பதிலுக்கு சுட்டுட்டு அங்கிருந்து ஓட ஒருத்தன் தனியா மாட்டிக்கிட்டான் வாங்கன்னு சொல்லிட்டு மொத்த ஏலியன் கூட்டமும் இவனை துரத்திக்கிட்டு வருது. வாங்கடே வாங்க பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டையன் எல்லா ஏலியன் கூட்டத்தையும் நேரா நம்ம ஆளுங்க ஒளிஞ்சிருக்கிற அந்த கண்டெய்னர் ஏரியாக்குள்ள கூட்டு வந்துடுறான். உள்ள வரவும் போட்டுன்னு ஒரு ஹெட் ஷாட் பார்த்து நம்ம வாயாடி கண்டெய்னர் மேல படுத்து ஸ்னைப்பர் வச்சு அடிக்கான். உடனே அங்க ஒளிஞ்சிருந்த நம்ம துணை கமாண்டர் மொட்டையன் அந்த பொண்ணு எல்லாரும் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து மலமலன்னு அடிச்சு அங்க இவனை துரத்திட்டு வந்த 5 ஏலியன்களையும் சுட்டு வீழ்த்திடுறாங்க. பிறகு அவங்க சுட்டு கொன்னதுல அந்த மூஞ்சில தழும்பு உள்ள தலைமை இருக்கானு தேடி பார்க்காங்க. அவனை ஆளை காணும். உடனே அந்த பொண்ணு ஏலியன்கள் நம்மள மாதிரி கிடையாது, அவங்க தலைவரை எப்பவுமே ரிஸ்க் வைக்காதுங்க அப்படிங்க. பிறகு திடீர்னு பின்னாடி இருந்து சத்தங்களுக்கு என்னன்னு ஓடி போய் பார்த்தா அங்க ஒரு 10 ஏலியன் காணும் கூட்டமா வராங்க. ஆனா இந்த வாட்டி விவரமா கையில ஒரு வித்தியாசமான ஷீல்டோட வராங்க. இவங்க என்னதான் சுட்டாலும் இந்த புல்லட் அந்த ஷீல்டை தகர்க்க மாட்டுக்கு. அவங்க பாட்டுக்கு முன்னேறி வந்துகிட்டு இருக்க இது பிரச்சனையாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் தப்பிச்சு ஓடுறாங்க. போறப்ப அப்பப்ப நின்று சுட்டு போறாங்க. மேல கண்டெய்னர் மேல படுத்திருந்த நம்ம ஸ்னைப்பர் வாயாடி ஸ்னைப்பர் துப்பாக்கி தூக்கிட்டு கண்டெய்னர் மேலேயே டிராவல் பண்றான். அவனும் கீழே இறங்கி வந்து இவங்க கூட ஜாயின் அடிச்சுக்கிட எல்லாரும் சேர்ந்து அங்க உள்ள கதவுக்கு அங்கிட்டு போய் மூடிடலான்னு ஓடுறாங்க. ஆனா கடைசியா ஓடி வந்த இந்த பாட்டு பாடினான மொட்டையன் அவன் குண்டடிப்பட்டு செத்துறான். பிறகு இவங்க அந்த பாதைக்குள்ள ஓடி ஒரு முக்கில் ஸ்டாண்ட் எடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு சைட்ல ஏதோ ஒரு என்ட்ரி ஒண்ணு பாக்குறா. உடனே நம்ம ஆளுகளுக்கு அலர்ட் பண்ணி இந்த ஓட்ட வழியை தாவிருங்கன்னு சொல்லிட்டு அவ உள்ள தாவில நம்ம ஆளுகள் எல்லாம் வரிசை அதுல தாவிடுறாங்க. அது நேரா போய் சொத்துன்னு ஏதோ தண்ணி மாதிரி இருக்கிற இடத்துல விழுந்துடுறாங்க. அது சாக்கடையை விட பேனாத்தனாது என்ன இடம்ல இது அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியில் உள்ள லைட் ஆன் பண்ணி பார்க்காங்க. அங்க மனித எலும்பு குழுகளும் மனித உறுப்புகளுமா மிதந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்து நம்ம வாயாடி தன்னால அழக கொஞ்ச நேரம் வாயை மூட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையன் சொல்றான். சரியா சொன்ன அப்படின்னு ஒரு குரல் கேக்கு. என்னன்னு எல்லாரும் அண்ணந்து பார்த்தா முக்காடு போட்டு கிளவி ஒருத்தி எட்டி பார்க்க. அவளை பார்த்த உடனே கீழே உள்ள பொண்ணு அம்மா வந்துட்டீங்களா அப்படிங்க. இது அம்மாவா? உடனே கிளவி ஒரு கைத்தை தூக்கி போட்டு இவங்க எல்லாரும் கடகடன் பிரிச்சு மேலே ஏறி வந்துடுறாங்க. மேலே ஏறி வந்த பிறகு தான் பார்க்காங்க கிளவி போட்டிருக்க ட்ரெஸ்ல ரஷ்யா ஆர்மியோட முத்திர குத்தி இருக்கு. நீங்க ரஷ்ய ராணுவத்தை சேர்ந்தவங்களா அப்படின்னு கேட்டா ரொம்ப கேள்விக்கு கதை. கிளம்பு என் பின்னாடியே வான்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க எல்லாரையும் எங்கேயோ கூட்டு போறாங்க. அப்படியே போயிட்டு இருக்கப்போ தூரத்துல ஏலியன் சத்தம் எல்லாம் கேக்குது. உடனே கிளவி எல்லாரும் என் பின்னாடியே வாங்க, நான் எங்க போறனோ அங்க மட்டும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் கூட்டு போய் அங்க தரைக்கு கீழே சின்னதா ஒரு கதவு மாதிரி இருக்கு. அதை திறந்து உள்ள இறங்கி போறா. இவங்களும் பின்னாடியே கீழே இறங்கி போனா அது இந்த கப்பல்லையே ஏலியன்களுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பான இடம் போல இருக்கு. உள்ள போய் பார்த்தா செவுத்துல டிராயிங் எல்லாம் பண்ணி வச்சிருக்கு. நீங்க ரஷ்யன் ராணுவத்தோட கமாண்டர் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு மறுபடியும் துணை கமாண்டர் கேட்க அந்த கிளவி நீங்க கண்முழிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கேட்க அவங்க ஒரு 3-4 மணி நேரம் இருக்கும் அப்படிங்க. நீங்க எல்லாம் கண்முழிக்கும் போது எந்த ரூம்ல இருந்தீங்கன்னு கேட்க இதே மாதிரி ஒரு ரூம்ல கீழே ஸ்லேட்ல எங்க பேர்லாம் எழுதி வச்சிருந்தது அப்படிங்க. அப்பனா நீங்க அவங்களோட கைதிகள் கிடையாது, அவங்களோட பதக்கங்கள் மாதிரி உங்களை வச்சிருந்திருக்காங்க. அது அவங்களுடைய டிராஃபி ரூம் அப்படிங்க. ஏன் இந்த இடத்தை பத்தி இவ்வளவு சொல்றீங்களே, நீங்க இங்க எத்தனை நாளா இருக்கீங்கன்னு கேட்க பார்த்தா இந்த
கிளவி ஒரு 20-30 வருஷமா இங்கதான் குடும்பம் நடத்திட்டு இருக்கா போல இருக்க. இவங்க அதை நம்ப மாட்டாங்க. என் பொண்ணுக்கு எத்தனை வயசு இருக்குன்னு நினைக்கீங்க அப்படின்னு கிளவி கேட்கா. அப்பதான் புரியுது அவ பிறந்ததே இங்கேதானே. என்னமா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, பூமி விழுந்ததுக்கு அப்புறம் இவளே பிறந்தா அப்படிங்க. இது பூமி விழுந்துட்டா அப்படின்னு ஷாக்காவ, ஆமாப்பா ஏலியன் நம்ம பூமியை சோழி முடிச்சு பல வருஷம் ஆகுது அப்படிங்க. இவங்களுக்கு நம்பவே முடியல. அப்பதான் இவங்களுக்கு புரியுது இவங்க இத்தனை வருஷமா அந்த ஸ்லீப்பர் பாடு கண்ணாடி குடுவைக்குள்ள இருந்தனால இவங்களுக்கு வயசும் ஆவல, எவ்வளவு வருஷங்கள் ஓடி போச்சுன்னு தெரியல. அப்பதான் ஏலியன் எப்படி பூமியை தேடி வந்தாங்கிற உண்மையை சொல்றா. அமெரிக்காவுடைய நாசா 1977 ஒரு சேட்டலைட் அனுப்பி விட்டாங்களே, அதுல சோலார் சிஸ்டத்துல பூமி இருக்கிற இடத்த லொகேஷன்ல ஒரு மேப் போட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. அது பல கிரகங்களை சுத்தினதுல ஒரு ஏலியன் கிரகத்துல போய் மாட்டிக்கிட்டு போல இருக்க. அதை வச்சு ஏலியன்கள் பூமியை தேடி வந்து மொத்த பூமியும் சொல்லி முடிச்சிட்டாங்களாம். பிறகு பூமியில உள்ள மிகப்பெரிய அறிவாளிகள், ராணுவ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இவங்களை எல்லாரையும் பிடிச்சு வச்சு அவங்க கழுத்துல ஒரு கேபிளை சொல்லி அவங்க மைண்ட்ல உள்ள விஷயத்தை எல்லாம் அந்த ஏலியன்கள் தங்களோட மைண்டுக்குள்ள ஏத்தி இருக்குதுகள். ஆனா அதுல விஷயம் என்னடானா, அப்படி மனுஷங்க மண்டையில இருந்து இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்றப்போ ஏலியனோட இன்ஃபர்மேஷன் சிலதும் மனுஷ மண்டைக்குள்ள வந்துருமா. அப்படித்தான் இவங்களுக்கு அந்த ஏலியன் துப்பாக்கியை பயன்படுத்த தெரியுது, ஏலியன் பாஷையை வாசிக்க முடியுது. அது மட்டும் இல்ல, இப்போ நம்ம இருக்கிற கப்பல், இந்த ஏலியன்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் போய் போர் போட்ட பிறகு அங்க இருக்கிற பொருட்களை புதையலா கொண்டு போற கப்பல். அப்ப நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டா யாருக்கு தெரியும்? ஸ்பேஸ்ல ஏதாவது வேற்று கிரகத்துக்கு போயிட்டு இருக்கோமா இருக்குங்க. இந்த கப்பல்ல பவர் கொடுக்குற ரியாக்டர் ஒன்று இருக்கு, அது இப்போ ரிப்பேரா இருக்கு. ஆனா அதை சரி பண்ணி இந்த ஏலியன்கள் அவங்க மதர் ஷிப்பை கூட கான்டாக்ட் பண்ணலாம்னு பாக்காங்க. அந்த கம்யூனிகேஷன் டிவைஸை நம்ம வெடிகுண்டு வச்சு தகர்க்கணுங்க. நாங்க எதுக்கு உனக்கு உதவணும் அப்படின்னு கேட்டா, அவங்க இதை ரிப்பேர் பண்ணி வெளியே கம்யூனிகேஷனை மட்டும் அனுப்பிட்டா மதர் ஷிப்ல இருந்து ஒரு பெரிய படையே வந்து இவங்க இருக்கிற இடத்தை ஆக்கிரமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க தப்பிக்கிறதுக்கு வழியே இருக்காது. சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆளுங்க இவங்களுக்கு உதவலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா அந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் இருக்கிற ஏரியா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏரியா. ஏலியன்கள் அங்கதான் ரொம்ப செக்யூரிட்டியா இருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு சொன்ன தகவல் படி பார்த்தா கப்பல்ல இன்னும் 25-26 ஏலியன்கள் தான் மிச்சம் இருக்காங்களாம். உடனே இவங்க 2 டீமா பிரியலான்னு பிளான் பண்றாங்க. ஒரு டீம் அந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் இருக்கிற இடத்துல இருந்து நேர் எதிர் திசையில தூரமா போய் அந்த ஏலியன்களை அங்க கவனத்தை ஈர்த்து வர வைக்க, இன்னொரு டீம் இந்த டிவைஸை வெடிக்க வச்சிடலாம்னு பிளான் பண்றாங்க. வெடிப்பொருள்லாம் கரெக்டா இருக்குல்ல அப்படின்னு கேட்க, கிளவி ஒரு பெட்டியை திறந்து காமிக்கா. நல்லா குருவி ஆட்டம் பாம்பு எல்லாம் பெரிய பெரிய சைஸ்ல இருக்கு. சரி ரைட்டு, நேரம் தளர்த்த வேண்டாம் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த குறுகிய வென்டிலேஷன் ஷாஃப்ட் வழியா ஊர்ந்து ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இங்க இருந்து அந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கும் போல. நம்ம துணை கமாண்டரையும் எதிர் திசையில கவனத்தை தசை திருப்ப அனுப்பி விடுறாங்க. போறதுக்கு முன்னாடி கிளவி நம்ம துணை கமாண்டர் கையில அந்த ஏலியன்களோட ஷீல்டு டிவைஸ் ஒன்று மாட்டி விடுறா. இந்த 2 பட்டனை சேர்த்து அமுக்குனா ஷீல்டு வரும், இது உனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ மேடம்னு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேருக்கு பாதுகாப்பா அந்த வாயாடியை விட்டுட்டு போறாங்க. வாயாடி, கிளவி, அந்த பொண்ணு 3 பேரும் வெடிகுண்டு எடுத்துட்டு அந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் பக்கத்துல ரெடியா நிக்காங்க. மேல இருந்து அந்த இடத்தை பார்க்காங்க. ஏலியன்கள் பாதுகாப்போட சுத்தி வந்துகிட்டு இருக்குது. அப்ப அந்த பக்கமா போன நம்ம மொட்டையனும் துணை கமாண்டரும் அங்க செவுத்துல மாட்டின மோஷன் சென்சர் முன்னாடி நடுவர்ல காமிச்சு அதை துப்பாக்கில சுட்டு மலத்த ஏலியன்கள்லாம் வெறியாகி அவங்க இருக்கிற இடத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்குதுகள். இங்க டிவைஸ்க்கு பாதுகாப்பான ஏலியன்களும் ஓடில. அதுகள் போன உடனே இவங்க கயிறு போட்டு கீழே இறங்குறாங்க. அந்த பக்கம் மொட்டையனும் துணை கமாண்டரையும் ஏலியன்கள் கண்டுபிடிச்சது. அவங்களுக்குள்ள துப்பாக்கி சண்டை ஆரம்பிக்கு. நம்ம துணை கமாண்டர் அந்த ஏலியன்களோட ஷீல்டையே ஆன் பண்ணி சரிசமமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஆளுங்க அந்த டிவைஸை சுத்தி வெடிகுண்டுகளை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஏலியன் கூட்ட தலைவனுக்கு ஏதோ அலாரம் அடிக்கி. உடனே அவன் கையில உள்ள ஹோலோகிராம தட்டி பார்த்தா அங்க வெடிகுண்டுகளை வச்சிட்டு இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடறான். அவன் உடனே சண்டை போடுறதை நிப்பாட்டிட்டு அவன் ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு அந்த இடத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடறான். இங்க ஒரு 2 பேரை மட்டும் இவங்களை சமாளிக்க விட்டுட்டு அவங்க ஓடில. நம்ம மொட்டைனுக்கு விஷயம் புரிஞ்சிருது. உடனே அங்குள்ள நம்ம ஆளுகளுக்கு வாக்கி டாக்கி மூலமா ஏலியன்லாம் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்காங்க, சட்டுன்னு இடத்தை காலி பண்ணுங்க அப்படின்னு தகவலை சொல்லிடுறாங்க. அப்ப இவங்களோ ஏலியன் அங்க போய் சேர்ந்துட்டுனா நம்ம ஆளுங்க எல்லாம் செத்துருவாங்க, நம்ம பிளான் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்ல மொட்டை கமாண்டர் இந்த ஏலியன்கள் அங்க போறதுக்கு முன்னாடி நம்ம அங்க போய் சேரணும், அப்பதான் அந்த பிளானை சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பின்னாடி ஓடுறாங்க. அப்போ ஒரு கதவை தாண்டி போவோம் நம்ம மொட்டை அவங்கள போய் காப்பாத்து அப்படின்ட்டு டக்குன்னு அந்த கதவை இந்த பக்கம் வந்து மூடிடுறான். அட பாவி, இப்படி திடீர்னு தியாகம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு துணை கமாண்டர் அழுதுட்டு வேற வழி இல்லாம வெடிகுண்டு வைக்கிற நம்ம ஆளுகள் நோக்கி ஓடுறாரு. இங்க நம்ம கமாண்டர் மட்டும் தன்னந்தனியா எதிரில் இருக்கிற 2 ஏலியனை எடுத்து சண்டை போடுறாரு. அதுல ஒன்ன சுட்டு முளத்திடுறாரு. ஆனா இன்னொன்னு இவர் சங்க பிடிச்சு தூக்கிடுது. அப்போ ஒரு பேண்ட்ல இருந்து 2 குண்டு கீழே விழுது. என்னையா சங்க பிடிச்சதுக்கு கொட்டை கலந்துட்டா அப்படின்னு ஏலியன் குனிஞ்சு பார்த்தா அது 2 கிரனேடு. தலைவர் பின்ன உருவி போட்டாரு. டம்முன்னு வெடிச்சு அவங்க 2 பேரும் பீஸ் ஆயிடுறாங்க. இங்க நம்ம ஆளுங்க வெடிகுண்டை வச்சிட்டு இருக்கும் போது அந்த ஏலியன் கூட்டங்கள் அங்க வந்துருது. நம்ம வாயாடி ஸ்னைப்பர் வர்ற ஏலியன்கள் எல்லாத்துக்கும் ஹெட்ஷாட் அடிக்கிறான். ஆனா அது கொச்சன்னு கூட்டம் அதிகமா வந்துகிட்டே இருக்க நம்ம கிளவி தன்னுடைய மகளை அனுப்பி விட்டுதா. பின்னாடியே வாயாடியும் அனுப்பி விட்டு அவளை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு இவ உயிர் தியாகம் பண்றதுக்கு தயாராயிடுறா. அவங்க 2 பேரும் தப்பிச்சு ஓட அம்மா வந்துடுங்க அப்படின்னு மக கூப்பிடுறா. ஆனா அந்த கிளவியோ கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வர்ற ஏலியன்கள்லாம் சுட்டு அங்கேயே கடத்த பாக்கா. ஆனா அந்த கூட்ட தலைவன் கரெக்டா கேப் பார்த்து சுட்டு கிளவியோட தோள்பட்டில இறக்கிடுறான். உடனே ஏலியன்கள்லாம் ஓடி வர அப்போ கீழே விழுந்த கிளவி கையில வச்சிருந்த அந்த வெடிகுண்டு ரிமோட்டை டபக்குன்னு அமைக்கிற அந்த மொத்த இடமும் வெடிச்சிருது. வெடிச்சத்தம் கேட்ட துணை கமாண்டர் இவனுக்கு வாக்கி டாக்கி மூலமா என்னாச்சு அப்படின்னு கேட்க மிஷன் சக்சஸ், ஆனா அந்த ஏலியன்கள் என்ன துரத்திட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். கவலைப்படாத, நான் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறேன்ட்டு துணை கமாண்டரும் ஓடியாரான். அப்ப நம்ம வாயாடி அந்த பொண்ணை அங்க இருக்கிற ஒரு வென்டிலேட்டருக்குள்ள போக சொல்றான். இவன் சத்தம் போட்டு ஏலியன்கள் எல்லாரையும் இவன் பின்னாடி கூட்டு ஓடுறான். இந்த பொண்ணு
இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி போய் ஒரு முட்டுச்சந்தில வச்சு வர்ற ஏலியன்கள் எல்லாம் சுட்டு மலத்துறான். எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இப்ப சேஃபா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மெல்ல வெளியே இறங்கி வந்து நின்று பார்த்தா அவளுக்கு பின்னாடி ஒரு ஜந்து நிக்கி. இந்த பக்கம் நம்ம துணை கமாண்டர் இவங்க இருக்கிற இடத்த நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கப்போ எதேச்சே ஒரு ஏரியாவை கிராஸ் பண்றாரு. அங்க பார்த்தனா ஜெயில் செல்லு மாதிரி இருக்கு. அதுக்குள்ள கொத்து கொத்தா மக்கள் அடைபட்டு கிடக்காங்க. இவங்க எல்லாரும் இந்த ஏலியன்கள் சாப்பாடுக்காக பிடிச்சு வச்சிருக்கிற மக்கள். அதை பார்த்து பதறி போனவரு திரும்பி பார்த்தா ஒரு ஏலியன் நிக்கி மூஞ்சில ஒற்றை அடி. இவரும் மயங்கிடுறாரு. கண்முழிச்சு பார்த்தா இவரும் அந்த ஜெயிலுக்குள்ள கிடக்காரு. பக்கத்து செல்லையே அந்த பொண்ணையும் அடைச்சு போட்டாங்க ஏலியன்ஸ். இவ என்ன உன்னையும் பிடிச்சாங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு 4 ஏலியன் ஜந்துக்கள் வருது. அவங்கள பார்த்த உடனே மக்கள் எல்லாம் பதறி போய் ஒதுங்குறாங்க. அது நேரா வந்து நம்ம துணை கமாண்டர் செல்ல திறந்து அவர் காலை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு போதுகள். இவங்க இந்த மாதிரி மக்கள் எல்லாம் வெட்டி கொள்ற மரண மேடை ஒண்ணு இருக்கு போல. அதுல நம்ம ஆளை தலையில தொங்க விட்டு கையில ஒரு பெரிய வாள் எடுத்துட்டு வந்து இவரை வெட்டுறதுக்காக ஓங்குது. அப்ப அங்க கீழே உள்ள கோப்பையில ஏதோ தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த ஏலியன் எட்டி பார்த்த நம்ம வாயாடி உட்காந்துருக்கான் ஷாட்கனோட. ஒற்றே அடி தலை தெரிச்சிட்டு பிறகு அவன் துணை கமாண்டர் கீழே இறக்கி விட 2 பேரும் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த செல்லில் உள்ள பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஓடுறாங்க. சத்தம் கேட்டு ஏலியன்கள் அங்க வந்துட்டு நம்ம வாயாடி அவங்கள சுட்டு அங்கேயே வச்சிருக்கான். அப்ப துணை கமாண்டர் செல்லு டோரை ஓபன் பண்ணி விட்டு எல்லா மக்களையும் வெளியே விடுறாரு. பிறகு இந்த பொண்ணை காப்பாத்திட்டு இவங்க 2 பேரும் ஒரு இடத்துக்கு ஓடி வந்து அங்க உள்ள ஏர்லாக் கதவை அடைச்சிடுறாங்க. அப்பாடா நம்ம பொழைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாயாடி பெருமூச்சு விட அப்ப அவன் பின்னாடி உள்ள செவுர் வழியா ஒரு வாளு அவன் முதுக குத்தி பழக்குது. பின்னாடி உள்ள கதவை திறந்து அவனை வாள்ல அப்படி தூக்கின மணிக்கு அங்க வந்து நிக்கான் அந்த ஏலியன் கூட்ட தலைவன். வாழை நேருக்கு நேரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கையில ஆளுக்கு ஒரு வாழை தூக்கிட்டு சண்டை போடுறாங்க. இறுதி அந்த சண்டையோட முடிவுல ஏலியன் கூட்ட தலைவன் நம்ம துணை கமாண்டர் மேல பாஞ்சி வர்றப்போ சட்டுன்னு அங்க இருந்த ஏர்லாக் கதவை இவன் மூடி விட்டுதான். அது ஏலியன் தலைவனா 2 துண்டா வெட்டிடுது. அத்தோட அந்த ஏலியன் கூட்டமும் சோழி முடிஞ்சிருது. அப்ப திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு அங்க நின்று மேல இருந்து வர்ற வெளிச்சத்தை பாத்துக்கிட்டு இருக்க. இவரும் அவ கூட போய் அந்த வெளிச்சம் தெரியுற இடத்தை நோக்கி ஏறி போறாங்க. பார்த்தா இவங்க கப்பலுக்கு வெளியே வந்துடுறாங்க. அந்த கப்பல் ஸ்பேஸ்லயோ வேற எங்கேயோ இல்ல. அது இத்தனை வருஷமா பூமியில தான் இருக்கு. பூமியே அழிஞ்சு போய் காடா மாறி கிடக்கு. அத்தோட அந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இன்னைக்கு பார்த்த இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னங்கிறத கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.